சேர்ந்து ரசூலுல்லாவுடைய வாப்பாடு குடும்பத்தில ஏனையவங்க எல்லாரும் சேர்ந்து உடன்படிக்கை செய்றாங்க. ரசூலுல்லாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராத மாதிரி நாங்க பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொல்லி. இந்த விடயம் ஏனைய அந்த குறைஷி சமூகத்த சார்ந்த ஏனைய நிராகரிப்பாளர்களுக்கு தெரிய வருகிறது. அவங்க தெரிஞ்ச உடனே அவங்க முடிவு பண்ணினாங்க, "ஓ! நீங்க இப்படி ஒன்று கூடுறீங்களா இவர பாதுகாக்கிறதுக்கு? இருங்க நாங்க உங்களுக்கு ஒரு வேலை செய்றோம்" என்று சொல்லி, அந்த யார் யாரெல்லாம் ரசூலுல்லாவுக்கு ஆதரவு தெரிவிச்சார்களோ, அவங்க எல்லாரையும் மொத்தமாக ஒரு கணவாயில முற்றுகையிட வைத்து, முற்றுகையிடப்பட வைத்து, அவங்கள மக்காவுக்குள்ள வெளியில வராத மாதிரி ஆக்கி, அவங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, பொருளாதார தடைய விதித்தார்கள். அவங்களோட யாரும் பேசக்கூடாது. அவங்களோட யாரும் வியாபாரம் செய்யக்கூடாது. அவங்களுக்கு எந்த ஒரு சாப்பாடும் குடுக்கக்கூடாது. தண்ணி, குடிபானம் எல்லாத்தையும் தடுத்தாங்க. சாப்பாட தடுத்தாங்க. அவங்களோட திருமணம் வைத்திருக்கக் கூடாது. யாருமே எந்த ஒரு தொடர்பும் வைக்கக்கூடாது என்று சொல்லி, அவங்கள கிட்டத்தட்ட 3 வருடம் நபித்துவமாக அனுப்பி 7வது வருடத்திலிருந்து 3 வருடம் அந்த ஷுஅபே அபி தாலிப் என்று சொல்லுவாங்க. அபி தாலிப் என்று சொல்ற அந்த கணவாயில அந்த முஸ்லிம் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்த நிராகரிப்பாளர்கள் எல்லாரும் முற்றுகையிடப்பட்டார்கள். அப்ப இந்த கட்டம் வந்து இஸ்லாத்தில மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு